அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, துஆக்களை இல்லை என்றார்கள். தொழுகைக்கு பின்னாடி எவ்வளவு பக்தியோடு கேட்டுக்கொண்டிருந்தோம், அவைகளை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்றாங்க. அன்பின் சகோதரர்களே, ஒரு காலமும் துஆ இல்லை என்று சொல்லவே இல்லை. இவர்களாக உண்டாக்கி கொண்ட துஆக்களை இல்லை என்றோம். நபிகள் நாயகம் எத்தனை துஆக்களை சொல்லி தந்தாங்களோ அந்த துஆக்களை இல்லை என்று சொன்னது கிடையாது. அந்த துஆக்களை நீங்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விடம் அந்த வார்த்தைகள் மூலம் அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள் என்று தான் சொல்லுகிறோம். அன்பின் சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு துஆ. அந்த துஆவை நேர்வழியில செய்ய விடாம மாற்றி வைத்திருக்கிறார்கள். எப்படி? பாங்குக்கு பின்னாடி நபிகள் நாயகம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தஅவத்தி தாமா என்ற அந்த திக்ரை, அந்த துஆவை நீங்க செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த துஆ எப்படி செய்ய வேண்டும் என்று புகாரி கிதாப்ல இருக்குது. புகாரி கிதாபை எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு ரேடியோல பெரிய தலப்பாட்டு பெரிய மாமேதைகள் என்று சொல்லிக் கொண்டு பயம் பண்றாங்க இல்லையா, இவர்கள் சொல்லக்கூடிய பாங்கு துஆவையும் நேர்வழியில உள்ள பாங்கு துஆவையும் பாருங்க, ரெண்டு ரெண்டா நிற்கும். அதுல உள்ளது இதுல இல்ல, இதுல உள்ளது அதுல இல்லாம வேறு விதமாக ரெண்டு ரெண்டா நிக்குது. என்னது? நீங்க புகாரி கிதாப அது மாதிரி வேற வேற ஹதீஸ் கிரந்தங்கள்ல வரக்கூடிய ஹதீஸ்களை பார்த்தால் மகாமம் மஹ்மூதன் இல்லதி வாத்தாவோட முடியுது. இப்ப இன்றைக்கு ரேடியோக்கள்ல என்ன செய்யறாங்கன்னா வத்தரத்த ரஃபியத்த ஹாலியத்த ஷரீபான்னு சொல்லி இவர்களாக ஒரு சொல்ல சேர்த்து இருக்கிறாங்க. இது நேர்வழியில கிடையாது. அன்பின் சகோதரர்களே, ஏன் இந்த துஆவை சொன்னேன் என்றால், நபிகள் நாயகம் சொல்றாங்க, யார் இந்த துஆவை ஓதுகிறாரோ ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி, மறுமை நாள்ல என்னுடைய ஷஃபாத் கிடைக்கும்தாங்க. எவ்வளவு பெரிய கண்ணியமான ஒரு துஆ. அந்த துஆவை நேர்வழியில உள்ளமாய் செய்ய விடாம யார் மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்க. அன்பின் சகோதரர்களே, அவர் சபாத்து பண்ணுவார், இவர் சபாத்து பண்ணுவார் சொல்லி மகான்களை மக்கள் நம்பி செல்கிறார்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, உலக தலைவர், உலகத்திலேயே மகா சிறந்த மனிதராக இருக்கக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷஃபாத்தை பெற்றுத்தரக்கூடிய மகத்தான ஒரு துஆ. அந்த துஆவை நேர்வழியில செல்ல விடாம அதை மாற்றி வைத்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அன்பின் சகோதரர்களே, அப்ப நம்ம என்ன சொல்ல வருகிறோம் என்றால், நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் நேர்வழியில் உள்ள அமலாக இருக்க வேண்டும். குர்ஆனில் உள்ள அமல், ஹதீஸில் உள்ள அமலாக இருக்க வேண்டும். இறுதியாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, துஆக்களை இல்லை என்றார்கள். தொழுகைக்கு பின்னாடி எவ்வளவு பக்தியோடு கேட்டுக்கொண்டிருந்தோம், அவைகளை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்றாங்க. அன்பின் சகோதரர்களே, ஒரு காலமும் துஆ இல்லை என்று சொல்லவே இல்லை. இவர்களாக உண்டாக்கி கொண்ட துஆக்களை இல்லை என்றோம். நபிகள் நாயகம் எத்தனை துஆக்களை சொல்லி தந்தாங்களோ அந்த துஆக்களை இல்லை என்று சொன்னது கிடையாது. அந்த துஆக்களை நீங்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விடம் அந்த வார்த்தைகள் மூலம் அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள் என்று தான் சொல்லுகிறோம். அன்பின் சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு துஆ. அந்த துஆவை நேர்வழியில செய்ய விடாம மாற்றி வைத்திருக்கிறார்கள். எப்படி? பாங்குக்கு பின்னாடி நபிகள் நாயகம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தஅவத்தி தாமா என்ற அந்த திக்ரை, அந்த துஆவை நீங்க செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த துஆ எப்படி செய்ய வேண்டும் என்று புகாரி கிதாப்ல இருக்குது. புகாரி கிதாபை எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு ரேடியோல பெரிய தலப்பாட்டு பெரிய மாமேதைகள் என்று சொல்லிக் கொண்டு பயம் பண்றாங்க இல்லையா, இவர்கள் சொல்லக்கூடிய பாங்கு துஆவையும் நேர்வழியில உள்ள பாங்கு துஆவையும் பாருங்க, ரெண்டு ரெண்டா நிற்கும். அதுல உள்ளது இதுல இல்ல, இதுல உள்ளது அதுல இல்லாம வேறு விதமாக ரெண்டு ரெண்டா நிக்குது. என்னது? நீங்க புகாரி கிதாப அது மாதிரி வேற வேற ஹதீஸ் கிரந்தங்கள்ல வரக்கூடிய ஹதீஸ்களை பார்த்தால் மகாமம் மஹ்மூதன் இல்லதி வாத்தாவோட முடியுது. இப்ப இன்றைக்கு ரேடியோக்கள்ல என்ன செய்யறாங்கன்னா வத்தரத்த ரஃபியத்த ஹாலியத்த ஷரீபான்னு சொல்லி இவர்களாக ஒரு சொல்ல சேர்த்து இருக்கிறாங்க. இது நேர்வழியில கிடையாது. அன்பின் சகோதரர்களே, ஏன் இந்த துஆவை சொன்னேன் என்றால், நபிகள் நாயகம் சொல்றாங்க, யார் இந்த துஆவை ஓதுகிறாரோ ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி, மறுமை நாள்ல என்னுடைய ஷஃபாத் கிடைக்கும்தாங்க. எவ்வளவு பெரிய கண்ணியமான ஒரு துஆ.
அந்த துஆவை நேர்வழியில உள்ளமாய் செய்ய விடாம யார் மாற்றி வைத்திருக்கிறார்கள் சிந்தித்து பாருங்க. அன்பின் சகோதரர்களே, அவர் சபாத்து பண்ணுவார், இவர் சபாத்து பண்ணுவார் சொல்லி மகான்களை மக்கள் நம்பி செல்கிறார்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, உலக தலைவர், உலகத்திலேயே மகா சிறந்த மனிதராக இருக்கக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷபாத்தை பெற்றுத்தரக்கூடிய மகத்தான ஒரு துஆ. அந்த துஆவை நேர்வழியில செல்ல விடாம அதை மாற்றி வைத்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அன்பின் சகோதரர்களே, அப்ப நம்ம என்ன சொல்ல வருகிறோம் என்றால், நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் நேர்வழியில் உள்ள அமலாக இருக்க வேண்டும். குர்ஆனில் உள்ள அமல், ஹதீஸில் உள்ள அமலாக இருக்க வேண்டும். இறுதியாக